ஜாக் த ரிப்பர் ஒரு நிழல், ஒரு பயம், ஒரு பெயர், ஒரு பிம்பமா மாறி லண்டனோட வரலாற்றுல மறுக்கவோ மறைக்கவோ மறக்கவோ முடியாத மர்மமான பெயர் ஜாக் த ரிப்பர். சிலருக்கு அவன் பேய், சிலருக்கு அவன் வேம்பயர், சிலருக்கு அவன் பணக்கார சீரியல் கில்லர். ஆனா உண்மையில யார் தான் இந்த ஜாக் த ரிப்பர்? உங்களுக்கும் என்ன மாதிரியே கொலை, சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க, கேட்க, படிக்க பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1800களில் லண்டனுக்கு 2 முகம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மூச்சு முட்டுற அளவுக்கு பணம், பதவி, பிரம்மாண்டமான வாழ்க்கை. இன்னொரு பக்கம் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பசி, பட்னி, வறுமை, குற்றங்கள். லண்டன் ஒயிட் சாப்பல். 1880களில் லண்டன் ஒயிட் சாப்பல்ல வீடு இல்லாம, பாதுகாப்பு இல்லாம, கணவனால கைவிடப்பட்டவங்க, கணவனை இழந்தவங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நைட்ன்றது நைட் இல்ல, நரகம். அப்படிப்பட்ட நைட்ல தான் ஒரு கொலை நடந்துச்சு. மேரி ஆனா நிக்கோலஸ். வீடு வாசல் இல்லாம தெருவுல படுத்து தூங்குற மேரி ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அவங்க படுத்து தூங்குற அதே தெருவுல காலையில 3:40 மணிக்கு எப்பவும் அந்த பக்கம் வர்ற ஒருத்தர் வராரு. எப்பவும் இல்லாத மாதிரி வித்தியாசமா ஒரு லேடி படுத்திருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. கிட்ட போய் பார்த்தா மேரியோட கழுத்தை யாரோ அறுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் தலையே துண்டாகிற அளவுக்கு. வயிறு கிழிச்சு உள்ள இருக்க உறுப்பெல்லாம் எடுத்திருக்காங்க, திருடி இருக்காங்க. அவகிட்ட இருந்த பொருட்கள் எதையும் திருடல, உடல் உறுப்புகளை தவிர. ஒயிட் சாப்பல்ல நடக்கிற முதல் கொலை இது இல்லைனாலும் போலீஸ்க்கு இது ஒரு சவாலான கொலை. ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன்ல நடக்கிற முதல் கொலை இதுதான். இது சாதாரண கொலை இல்லைன்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஒரு பிளான்டு மர்டர். கொன்னது யார், காரணம் என்ன, இதையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்து சரியா ஒரு வாரத்துக்குள்ள 2வது மர்டர். 1888 செப்டம்பர் 8 இன்னொரு செக்ஸ் ஒர்க்கர் ஆனி சாப்மேன் கொல்லப்பட்டதும் சேம் பேட்டர்ன். கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, உள் உடல் உறுப்பு திருடப்பட்டிருக்கு. போலீஸ்க்கு இந்த மர்டர்ல இருந்து ஒரு கிளியர் வியூ கிடைச்சது. கொலையை பண்றது ஒரே ஆள் தான், கண்டிப்பா அவன் சீரியல் கில்லர். சேம் பேட்டர்ன்ல பண்றது இல்லாம உடல் உறுப்புகளை எக்ஸாக்டா ஒரு டாக்டர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கான். அதனால கண்டிப்பா ஒரு டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் மர்டருக்கும் செகண்ட் மர்டருக்கும் 1 வீக் தான் கேப். அதனால அவன் பயங்கர கொலைவெறியில் இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைகள்னால ஒயிட் சாப்பல் பகுதியில் மக்கள் நடமாட்டம் கணிசமா குறையுது. போலீஸோட நைட் பேட்ரோல் அதிகமாகுது. ஆனாலும் அவங்களால அடுத்த மர்டரை தடுக்க முடியல. அதுவும் ஒரே நைட்ல 2 கொலை. 1888 செப்டம்பர் 30 ஒரே ராத்திரியில 2 கொலை. இந்த நைட் லண்டனோட ஹிஸ்டரியில மறக்க முடியாத நைட்டா மாறிடுச்சு. அன்னைக்கு நைட் எலிசபெத்ன்ற செக்ஸ் ஒர்க்கர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனா அவங்க உள் உடல் உறுப்பு திருடப்படலை. அவங்களோட உடம்ப கண்டுபிடிச்சதுல இருந்து சரியா அரை மணி நேரத்துல போலீஸ் அங்க வந்துடுறாங்க. வந்த போலீஸ் இவங்க கொலை செய்யப்பட்டு குறைஞ்சது 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா எலிசபெத் கொலை செய்யப்படும் போது ஆள் நடமாட்டத்தை பார்த்து ஜாக் தப்பிச்சிருக்கணும். எலிசபெத்தோட மர்டரை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து சரியா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள இன்னொரு மர்டர். கேத்ரின்ற செக்ஸ் ஒர்க்கர் கழுத்து அறுக்கப்பட்டு, கண்கள் நோண்டப்பட்டு, உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு, தீராத கோபத்துல இருந்தவங்க தாக்குன மாதிரி இருந்துச்சு அவங்களோட மர்டர். இந்த கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி லெட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில லெட்டர்ஸ் நான் தான் அந்த ஜாக் த ரிப்பர், நான் தான் அந்த கொலைகள்லாம் பண்ண. ஒரு சில லெட்டர்ஸ் போலீஸை மிரட்டியும் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு லெட்டர் ஃப்ரம் ஹெல் அப்படின்னு வந்துருந்துச்சு. அந்த லெட்டர் கூடவே ஒரு பாதி கிட்னியும் பார்சல் பண்ணி இருந்துச்சு. அந்த லெட்டர்ல இருந்த விஷயமும் நடந்த கொலைகளும் அதிக அளவுல ஒத்து போனதுனால இது கண்டிப்பா கொலைகாரனோட லெட்டர்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த லெட்டரோட கடைசியில யுவர் ட்ரூலி ஜாக் த ரிப்பர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதை வச்சுதான் போலீஸ் கொலைகாரனோட பேரு ஜாக் த ரிப்பர்னு முடிவு பண்றாங்க. அப்பத்துல இருந்து அந்த பேரு ஹிஸ்டரியில அழிக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு. 1888 நவம்பர் 9 மேரி ஜேன் கில்லி 5வது மர்டர். 25 வயசான மேரி அவங்க வீட்டு பெட்ரூம்லயே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த டெட் பாடியை பார்த்த போலீஸ் இது வரைக்கும் இப்படி ஒரு மர்டரை நாங்க பார்த்ததே இல்லைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. வீட்டோட செவுத்துல, தரையில, பெட்ல எல்லா இடத்துலயும் ரத்தம். உடல்ல இருந்த தோல் முழுசா உரிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. கொடூரமா தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல யார் தான் கொலைகாரன் கண்டுபிடிக்க முடியாதனால 100க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுல டாக்டர்ஸ், ரைட்டர்ஸ், அரசாங்க பதவியில் இருக்கவங்க, கறிக்கடைக்காரங்க ஒருத்தரை விடல. இவங்க தான் கொலைகாரங்கன்னு சரியான ஆதாரம் கிடைக்காதனால யாரையும் அவங்களால கொலைகாரன்னு ஃபைனல் பண்ண முடியல. இந்த பேட்டர்ன்ல நடக்கிற கொலைகள் திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சு. ஜாக் திருந்திட்டானா, இல்ல இறந்துட்டானா, இல்ல வேற பேர்ல வேற எங்கேயும் வாழ்ந்துகிட்டு இருக்கானா யாருக்கும் தெரியாது. 137 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த மர்மம் முடியல. ஜாக் த ரிப்பர் ஒரு மர்மம். உங்களுக்கும் என்ன மாதிரியே கொலை, சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க, கேட்க, படிக்க பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் உங்க வில்சன். அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். டடரட்டா.